நம்ம கேட்டிருந்த கேள்வி வந்து எம்எல்ஏவாக ஹசன் மௌலானா அவர்களின் செயல்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹசன் மௌலானா பத்தியும் சொல்லணும். தொகுதிக்குள்ளார போனீங்கல்ல, என்ன சொன்னாங்க மக்கள்? இல்ல பார்த்ததே இல்லை அப்படின்னு. அதாவது பார்த்ததே இல்லை மீன்ஸ் எம்எல்ஏ வந்து நம்ம கண்ணு முன்னாடி யாரும் நிக்க மாட்டாங்க. பார்த்ததே இல்லை மீன்ஸ் எந்த வேலையுமே இங்க பண்றது கிடையாது. எப்பவாச்சும் வருவார், அதுவும் எப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாம், அவரையும் பார்த்ததில்ல, அவர் வேலை செஞ்சு பார்த்ததில்ல. நானும் பார்த்திருக்கேன். ஓகே, சென்னையினுடைய சில முக்கியமான கிளப்ஸ்ல வந்து, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா நந்தனம்ல ஒரு கிளப் இருக்கு. அங்க வந்து நம்ம எம்எல்ஏ வந்து எப்போ வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஸோ அங்குதான் வந்து அவருடைய நண்பர்கள், தொழில்முறை சந்திப்புகள் எல்லாத்தையுமே அங்கதான் தலைவர் நடத்துவார். ஸோ ஹசன் மௌலானாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும், ஹாரூன் அவர்களுடைய மகன். பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி, இது பான் வித் பிளாட்டினம் டைமண்ட் ஸ்பூன் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்பா வந்து ஒரு பெரும் பணக்காரர். ஹாரூன் வந்து நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு பெரும் பணக்காரர், காங்கிரஸ்காரர், ஒரு தேசியவாதி. அவரும் பாராளுமன்றத்தில் தேனி தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. பரம்பரை பணக்காரங்க. ஓகே, அவருடைய அதாவது ஹாரூன் அவர்களுடைய பணம் அப்படிங்கிறது வந்து கடல்ல மிதக்கிற மாதிரியான பணம். அதாவது கப்பல் கட்டும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், அது போக மிகப்பெரிய அளவில் இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய லெவலில் ஈடுபடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தின் பிள்ளை. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வேளச்சேரியினுடைய முன்னேற்றத்துக்கு ஹசன் மௌலானா நினைத்திருந்தால் நிறையவே செய்திருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே செய்யவில்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹி காட் த பொட்டன்ஷியல். ஓகே, ரொம்ப வயசு கம்மி, இன்னும் போறதுக்கான டிராவல் நிறைய அதிகம் இருக்கு. காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டியில நேஷனல் ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்ட மாதிரி, அவருக்கு அரசியலில் நாட்டம் இல்லையா, அல்லது அவருக்கு அரசியல் தொடர்பான ஒரு வளர்ச்சியோ அல்லது அதை நோக்கிய ஒரு சிந்தனையோ இல்லையாங்கிறது தெரியல. இவர் வந்து இந்த தொகுதி பக்கம் இவர் வந்ததாகவே மக்கள் ஃபீல் பண்ணல. அப்படிங்கிற பொழுது இவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நம்மளால ஓவராலா புரிஞ்சுக்க முடியுது நான் நினைக்கிறேன்.